தற்போதைய அண்மை செய்தி. கர்நாடகாவில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை துவங்கிய நிலையில் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக கடலோர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக கடலோர மாவட்டங்களில் மற்றும் கர்நாடக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மலைநாடு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கர்நாடக கடலோர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மலைநாடு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், கர்நாடக கடலோர மாவட்டங்களுக்கு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் தற்போது 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இது குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்திருக்கிறது. கர்நாடகாவில் இந்த மழை முன்கூட்டியே இந்த பருவமழை துவங்கியிருக்கிறது. கடலோர மாவட்டங்கள் மற்றும் மலை மாவட்டங்களுக்கு இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குடகு, சிக்மங்களூரு, தட்சிண கன்னடா, உத்தர கன்னடா, உடுப்பி, விஜயநகர், பெல்லாரி, மைசூரு, மாண்டியா மாவட்டங்கள்ல கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அதிகபட்சமாக பார்த்தோம்னா குடகு மாவட்டத்துல வீரேஜ்பேட்டை பகுதியில 285.5 மில்லிமீட்டர் மழையும், தட்சிண கன்னட மாவட்டத்துல 200.5 மில்லிமீட்டர் மழையும், ஹாசன் மாவட்டத்துல 195 மில்லிமீட்டர் மழையும் தற்போது பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக கர்நாடகாவில் கடலோர கர்நாடகா மற்றும் மலை மாவட்டங்கள்ல 2 நாட்களுக்கு இந்த ரெட் அலர்ட் என்பது எச்சரிக்கையாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு அங்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக இதுவரை 197 மின் கம்பங்கள் சாய்ந்திருக்கிறது. 3 பேர் தற்போது வரை உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து காவேரி ஆற்று படுகைகள்ல பகுதிகளிலும் தற்போது அந்த கனமழையானது பெய்து வருவதால KRS மற்றும் கபினி உள்ளிட்ட அணைகளுக்கும் நீர் வரத்து அதிகரிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மோனிஷா, பிரகாஷ், தகவல்களுக்கு நன்றி.